அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மாதா மாதம் வருகிற பிரதோஷம். இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானை விரதமிருந்து தரிசிப்பதும் பூஜிப்பதும் கண்டிப்பா உங்களுக்கு கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் 7 ஜென்ம பாவத்தையும் நிச்சயமாக நீக்கும். சிவ வழிபாடு உள்ளும் புறமாக தெளிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது. சிவ வழிபாடு செய்யறதுக்கு நிறைய நாட்கள் இருக்கு. ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், சிவராத்திரி, பிரதோஷம், திங்கட்கிழமைன்னு நிறைய நாட்கள் இருக்குது. இந்த நாட்களெல்லாம் மனதார மனமுருகி சிவனை நினைத்து தியானம் செய்வதும் வழிபாடு செய்வதும், சிவாலயத்திற்கு தேவையான பொருட்களை, அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி சந்தோஷமாக இருக்க செய்யும். இந்த நாளில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா 11/3/2025 மாசி மாதத்தின் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சிவ வழிபாடு செய்கிறது, முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது, துர்க்கையம்மன் வழிபாடு செய்கிறது, குலதெய்வம் வழிபாடு செய்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் என்பது இல்லாமல் இருக்க செய்யும். பொதுவாகவே மனிதர்கள் படக்கூடிய ஒரு முக்கியமான கஷ்டம் இந்த கடன் தான். இந்த கடன் தீர்வதற்கு இந்த மாசி மாதத்து பிரதோஷ நாளில் மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. கடன் தீர தேனையும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாக தயிரையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக பாலையும், உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க கரும்புச்சாறையும், வீட்டில் மங்கள காரியம் உண்டாக திரவிய பொடியையும் வாங்கி கொடுங்க. இப்போ நான் சொன்ன பொருட்கள் மட்டும் அல்லாது இன்னும் நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். பச்சரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம், விபூதி வாங்கி கொடுக்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க வாங்கி கொடுக்க வேண்டிய அபிஷேக பொருள். மற்றபடி உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் சிவாலயத்திற்கு பிரதோஷ நாளில் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சிவனருளால் நிச்சயமாக நீங்குங்க. இந்த மாசி மாதத்து அங்காரக பிரதோஷ நாளை தவற விடாதீங்க. அங்காரகனின் அருளாலும் சிவனின் அருளாலும் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும். உங்கள் மனக்குறைகள் எல்லாம் கண்டிப்பாக குறையும். இந்த நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவனை நினைத்து தியானம் செய்யுங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சிவ 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 சிவங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உங்கள் மனதுக்குள்ளே உச்சரித்துக்கிட்டே இருங்க. சிவனருளால் உங்கள் மனக்குறைகள் எல்லாமே கண்டிப்பாக நீங்குங்க. இந்த முக்கியமான நாளை எல்லாரும் தவறவிடாமல் சிவ வழிபாடு செய்யுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து தேவைப்பட்டாலும், கண் திருஷ்டி தாயத்து தேவைப்பட்டாலும், குலதெய்வ வசிய சாம்பிராணி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.